இந்த சம் கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க வெரிஃபை. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு வென் டயக்ராம் வச்சு நம்மளை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன நம்ம இதை கண்டுபிடிக்க போமா? ஸோ இது வந்துட்டு என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். ஓகேவா? ஸோ அப்போது ஹோல் டேஷ் அப்படின்னால என்ன அர்த்தம்? நம்மளுக்கு யூனிவர்சல் செட்டு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏ பி அப்படின்னு ரெண்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏ இது பி இது யூனிவர்சல் செட். நீங்கள் போடுறப்ப நான் கொஞ்சம் நல்லா அழகாக போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேவா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இது. ஸோ நம்ம அடுத்து தான் என்ன பண்ண போகிறோம், அதை விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாம் கலர் பண்ணுவோம்ல, அதுதான் வந்துட்டு என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். ஓகேவா? புரியுதுல்ல? இது ஏ இது பி இது யூனிவர்சல் செட். ஏ இன்டர்செக்ஷன் பி தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடம் மட்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அர்த்தம்? ஹோல் டேஷ். ஹோல் டேஷ்னால் என்ன அர்த்தம்? இப்போ கலர் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை விட்டுட்டு பாக்கி எல்லாமே அப்படின்னு அர்த்தம். பாக்கி எல்லாம் அப்படின்னா யூனிவர்சல் செட்டையும் சேர்த்து தான். ஓகேவா? இப்போ நம்ம இன்டர்செக்ஷனை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் எல்லா இடத்தையுமே கலர் பண்ணிட்டோமா? புரியுதில்ல? ஸோ இதை வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் தானே, அதனால் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஓகேவா? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ டேஷ் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? பி டேஷ் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ஏ டேஷு பி டேஷு யூனியன் பண்ண போகிறோம். ஓகேவா? புரியுதில்ல? ஸோ எழுதுறதெல்லாம் மறந்துடாதீங்க. ஏபி யூனிவர்சல் செட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக எழுதிடணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து ஏ டேஷ். ஏ டேஷ்னால் என்ன மீனிங்? ஏங்கிற ஃபுல் சர்க்கிளை விட்டுட்டு பேலன்ஸ் எல்லா இடத்தையும் கலர் பண்ணணும் அப்படின்னு மீனிங். ஓகேவா? ஸோ அப்போ ஏங்கிற சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு ஏங்கிற சர்க்கிள் கரெக்டாக தெரியுதில்ல, சர்க்கிளை மட்டும் விட்டுருக்கேனா? ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் கரெக்டாக கலர் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பி டேஷ். ஓகேவா? ஏ டேஷ் இது பி டேஷ் அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ஏ டேஷு பி டேஷு யூனியன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பி டேஷ் அப்படின்னா என்ன மீனிங்? பிங்கிற சர்க்கிள் ஃபுல்லாக விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாமே அப்படின்னு மீனிங். ஓகேவா? கரெக்டாக பிங்கிற சர்க்கிளை கரெக்டாக வெட்டணும். ஓகேவா? ஸோ இப்போ இது பி டேஷ். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்கிறாங்க? யூனியன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ யூனியன் பண்ணுறப்போ இந்த இடமும் கலர் ஆகும், அப்புறம் அதே மாதிரி இந்த இடமும் கலர் ஆகும். எந்த இடம் மட்டும் கலர் இல்லாமல் இருக்குது? ரெண்டுத்துலேயுமே இந்த இன்டர்செக்ஷன் சைடு மட்டும்தான் இல்லாமல் இருக்குது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இது உங்களுக்கு கன்ஃபார்மாக கரெக்டுன்னு தெரியுது அப்படின்னா இந்த டயக்ராமும் இந்த டயக்ராமும் எப்போவுமே எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு கவலைப்படாமல் கண்ணை மூடிட்டு ரெண்டுமே ஈக்குவலாக வரைஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகாத மாதிரி ஒரு சம்மு வரவே வராது. ஸோ அந்த இன்டர்செக்ஷனை மட்டும் கரெக்டாக விட்டுருங்க. விட்டுட்டு பேலன்ஸ் எல்லா இடமும் கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நம்மளுக்கு தெரியுது? இது வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரம் 1 and 2 we have, ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? A intersection B whole dash is equal to A dash union P dash. நம்மளை வெரிஃபை தானே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? புரிஞ்சதில் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.